எப்பயுமே நான் கடல் உணவுகள் வந்து ராஜ் என்றவர்கிட்ட தான் ஒரு பிரதர்கிட்ட நான் எப்பயும் வேண்டிக் கொள்வேன். இப்போ ஒரு 2-3 வருஷமாக நான் ஃப்ரெஷ்ஷாக தான் வேண்டி சமைக்கிறேன். நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் என்றால் அவர் எனக்கு கொண்டு வந்து தருவார். இலங்கையிலேருந்து ஒரு ஆட்கள் வந்து இங்கே மீன் கடல் உணவுகள் எல்லாம் எடுத்து இப்படி ஆட்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்களன்னு சொன்னால் அவங்களோட வீட்டுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. அவங்க ஓன் கடையும் வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்து நீங்கள் வேணுமெண்டா அங்கேயும் போய் வேண்டலாம். மீனை வந்து எனக்கு அனுப்பினவா வந்து அவட பேர் வந்து நிரோஷினி வந்து எங்கே இருக்கிறான்னு சொன்னால் பான்ஸ்லியில் வந்து கடை வச்சிருக்கினா. ஆஃப்ரா ஃபிஷ் மங்க் அவங்களோட அந்த பிஸ்னஸ் கம்பெனின்ற நேம் வந்து ஆஃப்ரா ஃபிஷ் மங்க். நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டிங்களன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே கிடைக்காத மீன் எல்லாம் இலங்கையில் எப்படியான மீனெல்லாம் வேண்டி சாப்பிட்டீங்களோ அந்த மீனெல்லாம் நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். அப்படி நான் இன்றைக்கி ஒரு 2-3 மீனை செலக்ட் பண்ணி அவட்ட கேட்டுருக்கிறேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு வந்து பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. வடிவாக பேக் பண்ணி எனக்கு அனுப்பியிருக்கிறா. நான் கேட்டது வந்து அரக்குலா வந்து எனக்கு கட் பண்ணி கொடுத்துருக்கணும். அவன் வந்து இது DHL தான் எனக்கு அனுப்பியிருக்கணும். உங்களுக்கு இந்த விவரங்கள் எல்லாம் நான் அவன் ஃபோன் நம்பரை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். இது வந்து க்ளீன் பண்ணி அப்படியே பேக் பண்ணி இப்படியே அனுப்பியிருக்கணும். இது அரக்குலா. அடுத்தது நான் ஊரில் சாப்பிட்டதுக்கு இந்த திரளி மீன் சாப்பிடவே இல்லை. இங்கே வந்து பெருசாக லண்டனில் திரளி மீன் வந்து ஃப்ரோசினில் தான் தமிழ் கடையில் நான் வேண்டி பார்த்துருக்குறேன். ஆனால் நான் வேண்டையில் ஒரு நாளும் வேண்டையில். அப்போ எனக்கு ஒரு ஆசை இந்த திரளி மீனையும் வேண்டி ஒரு குழம்பு வச்சு பார்ப்போம்ண்டு திரளி மீனும். அடுத்தது சுறா மீன், பால் சுறாவும் வந்து அவைய கட் பண்ணி வடிவாக தோல் எல்லாம் முடித்து தந்திருக்கணும். நான் வந்து இதை வச்சு இன்றைக்கு எண்ணெயெல்லாம் சமைக்க போகிறேன்ட்டு பாருங்க. பெரிய ஒரு சமையல் சமைக்க போகிறேன். அடுத்தது இது என்னது எனக்கே தெரியல. என்னண்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இறால்ண்டு நினைக்கிறேன். இது இறாலாக இருக்குது. நல்ல வடிவாக பேக் பண்ணி தந்திருக்கணும். இறாலாக தான் இருக்கும். நண்டு, வாவ், நீலக்கால் நண்டு வந்து 4 நண்டு, பெரிய நண்டு தந்திருக்கணும். எப்படி இருக்குதாண்டு சொல்லி அவாவிட மீன் வந்து என்னென்ன மீன் இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு விவரமாக கீழே போட்டு விட்றேன் பாருங்க. உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் அவாட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கலாம். இல்லைன்னு சொன்னால் அவளோட கடையில் போய் கூட நீங்கள் நேரடியாக வேண்டிக் கொள்ளலாம். உங்களுக்கு எப்போ வேணுமென்று அவைக்கு வந்து ஒவ்வொரு டியூஸ்டேயும் வந்து டெலிவரி வாரேன்னு சொன்னவாவா. எதுக்கும் நீங்கள் அவாட்ட விவரமாக ஃபோன் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு நீங்கள் வேண்டிக்கொள்ளலாம். நான் ஹாப்பி. இன்றைக்கி இதை வேண்டினது எனக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது. நான் முதல்ல ஃப்ரோசினாக தானே இருக்குமெண்டு நான் நினைச்சேன். ஆனால் ஃப்ரோசின் இல்லை. அதை வடிவாக பேக் பண்ணி வர தந்திருக்கிறேன். க்ளீன் பண்ணி உடனே நாங்கள் சமைக்கலாம். இன்றைக்கி நான் சமைக்கிறேன், தூக்குறேன், கவேன் சாப்பிட்றோம். ஓகே, அப்பா வந்தோடனே நல்ல ஒரு சோறு கறியெல்லாம் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. வாங்கோ, இதை தொடர்ந்து சமைக்கலாம். வாங்கோ. வாவ், எவ்வளோ பெரிய இறால். ஐயோ, என்ன இது இப்படி இருக்குது? ஒரு இறால் இந்த பெருசாக பார்ப்போம். இவ்வளோ பெரிய இறாலை நான் பார்த்ததில்லை. இங்கே இறாலின் அளவு எந்த அளவு இருக்குதுன்னு தெரியல. ஐயோ, இந்த இறாலை வச்சு நிறைய சாப்பாடு செய்யலாம். பொரிக்கலாம், குழம்பு வைக்கலாம், கட்லட் செய்யலாம், நூடுல்ஸ் செய்யலாம். நூடுல்ஸுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் போட்டு ஓகே. திரளி மீன், எங்களோட வீட்டில் 3 பேர் தானே. ஐயோ, வந்து தோடு வாழ்ந்து விழுந்து போச்சு. ஓகே, டோன்ட் வரி. சுறா நண்டை நான் இன்றைக்கு சமைக்கலை. என்னென்னு சொன்னால் ஆல்ரெடி நிறைய இருக்குது. அதனால் நண்டை இன்னும் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு சமைச்சிட்டு காட்டுறேன். ஆனால் அவட்ட வேண்டுறது வேர்த்துன்னு நினைக்கிறேன். எனக்கு ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தோன்னே இதை பற்றி தெரியும். விருப்பம்னு சொன்னால் நீங்கள் ஃபோன் பண்ணி அவட்ட கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது அரக்குலா வந்து இது 1 கிலோ வேண்டி இருக்கிறேன்.
இனி அப்படியே எல்லாம் கழுவிட்டு உப்புத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு பிரட்டிட்டு பொரிக்கிறதா. இதில் ஒரு பொரியல், இதில் ஒரு குழம்பு. இதில் என்ன செய்யலாம்? ஓகே, சுறாவை வந்து கறி வைக்கலாம். ஆனால் குழம்பு இருக்கிறபடியாக அவவுக்காண்டி நான் வந்து இன்றைக்கி இதை வந்து சுறாவை வந்து வரவறுப்போம். அதாவது சுறா புட்டுன்னு சொல்லுவாங்க இந்தியாவில், நாங்கள் சுறா வரையன்னு சொல்லுவோம். அதை வித்தியாசமாக செய்யலாமன்னு நினைக்கிறேன். செய்யும் போது உங்களுக்கு காட்டுறேன். எங்களோட தோட்டத்தில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு இந்த கறியை சூப்பராக சமைக்கலாம் வாங்கோ. இப்போ நாங்கள் இந்த மீன் எல்லாத்தையும் கழுவிட்டு சும்மா தண்ணியில் கழுவி எடுத்தால் போதும். இது வந்து நல்லா க்ளீனாக இருக்குது எல்லாம். இந்த நார்மலாக இந்த மீனில் நிறைய செதில் இருக்குது. இதுதான் திரளி மீன். திரளி. முதல்ல இந்த சுறா புட்டு செய்கிறதுக்கு சுறா வந்து தோல் உரித்து தந்திருக்கணும். அதுக்குள்ள கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக போடுவோம். அப்புறம் நாங்கள் பார்த்துட்டு போடலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு இந்த மீன் வந்து குயிக்காக அவிஞ்சிடும். கொஞ்சம் தண்ணி, நிறைய தண்ணி தேவையில்லை, கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஓகே அடுப்பை பற்ற வச்சு அவிய வைக்கலாம். இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு திரளி மீனுக்கு கொஞ்சம் உப்பு, குழம்புக்கு போடுற அளவு உப்பை இதுக்கு போடுறேன். ஒரு தேக்கரண்டி உப்புண்டு வச்சுக்கொள்வோம். ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள், கறித்தூள், குழம்புக்கு பாவிக்கிற மிளகாய்த்தூளில் இருந்து 4 கரண்டி போட்டிருக்கேன். அப்படியே பிடட்டிட்டு அப்படியே இறக்குறதான் குழம்புக்கு. கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு மீனை பிரட்டி வச்சுக்கொள்வோம். நார்மலாக நீங்கள் இந்த மீனை கூட்டி வச்சு கூட குழம்பு வைக்கலாம். நான் இதை தாளித்து போட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன். சின்ன வெங்காயம் இருக்குமா இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம்னு சொன்னால் நல்லா இருக்கும் கூட்டி வைக்கிறதுக்கு. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, என்கிட்ட வெள்ளை வெங்காயம் தான் இருக்குது. அப்போ அந்த வெங்காயத்தை தாளித்து வச்சா தான் எனக்கு பிடிக்கும். நம்ம கூட்டி வைக்க நல்லா இருக்காது. அதனால் சும்மா உப்புத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூளை போட்டு பிரட்டி இந்த குழம்புக்கு தாளிக்கிற வரைக்கும் இது ஊறட்டும். அதுக்கு பிறகு குழம்புல இறக்குவோம். ஓகே, அடுத்தது பொரியலுக்கும் பெருசாக நாங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. சேம் அப்படியே தான். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 2 தேக்கரண்டி போட்டிருக்கிறேன், போதும். அடுத்தது மிளகாத்தூள் தேவையில்லை, இருந்தாலும் நான் போடுறேன். எனக்கு கொஞ்சம் காரமாக இருக்கணும். எங்களோட நாட்டு மிளகாய்த்தூள் வந்து கறிக்கு நாங்கள் அரைக்கிற தூள் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைக்கிறது. அதனால் கண்டிப்பாக தனித்தனியாக மிளகுத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் நீங்கள் அப்படி சேர்க்க தேவையில்லை. இது பெஸ்ட் கறித்தூள். இது வந்து நல்ல ஃப்ளேவர் இருக்கும். பொரியலுக்கு சரி, குழம்புக்கு சரி, நீங்கள் நார்மலாக சும்மா பாவிக்கலாம். ஓகே, கொஞ்சம் உள்ளி பவுடர் இருந்தால் போடுங்க. இல்லைன்னு சொன்னால் இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கொள்ளலாம். இல்லை பொரிக்கிற எண்ணெய்க்குள்ள கொஞ்சம் போட்டு விடலாம். அந்த உள்ளி வாசம் வந்து நல்லா இருக்கும். ஓகே, இதை வச்சு இப்போ நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிரட்டி நல்லா பிரட்ட போகிறேன். நல்லெண்ணெய் ஒரு சட்டியில் மசாலா போட்டு பிரட்டி போட்டு கூட நீங்கள் பிரட்டலாம். நான் இப்படி தான் நார்மலாக செய்வேன். அதையே இப்போ உங்களுக்கும் செய்து காட்டுறேன். அது நீங்கள் உப்புத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஒரு சட்டியில் போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மீன் துண்டுகளை போட்டு பிரட்டலாம். எல்லாம் ஒன்று தான். இருந்தாலும் சுறா மீன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அவிஞ்சிருக்கும். இது வந்து இப்படி தட்டி பார்த்தா தெரியும் அவிஞ்சிட்டு தாண்டி. எஸ், இது காணும் அவிஞ்சது. தண்ணி ஒரு சொட்டு தான் நிற்கிது, அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இதை எடுத்து பிச்சு உதிர்த்தோணும். ஓகே, இப்போ அவிஞ்ச சுறா மீனை
இப்படி உதிர்த்தி வச்சுக்கொள்ளுவோம். கொஞ்சம் பெரிய துண்டாக வேணுமென்றாலும் எடுக்கலாம், இல்லை நல்லா உதிரியாக உதிர்த்தோணுமென்றாலும் உதிர்த்தி வச்சுக்கொள்ளலாம். நான் கொஞ்சம் பெரிய பெரிய கொஞ்சம் இப்படி துண்டுகளாக இருந்தால் நல்ல மட்டும் நினைக்கிறேன். ஓகே, இதை வந்து எனக்கு வாயு உறுதி பிக்கும்போது சோறு புட்டு என்னத்தோட வேணுமென்றாலும் சாப்பிடலாம், நீங்கள் சும்மா கூட சாப்பிடலாம். இதை செய்துட்டு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தை பிறந்த ஆக்களுக்கு இந்த சுறாவை வச்சு சுறா புட்டு செய்யலாம், சுறா கறி செய்யலாம். இதை வச்சு நாங்கள் புட்டு செய்வோம். நார்மலாக நாங்கள் சாப்பிட்ற அரிசி மாவை வச்சு புட்டு செய்வோம். இன்னொரு நாளைக்கு நான் இந்த சுறாவை வச்சு நான் உங்களுக்கு புட்டு அப்படி அவிக்கிறேன், புட்டு அவிக்கிறது அதை செய்து காட்டுறேன். இதில் கட்லட் செய்யலாம். செய்வோமா கட்லட்? டெல்மி, கட்லட் வேணுமா தம்பி? என்னோடய தோட்டத்தில் கொஞ்சம் மணத்தக்காளி கீரை பிடுங்கி நல்லா நல்ல பிஞ்சாக இருக்குது, அதை கொஞ்சம் பிடுங்கி இந்த சுறாவோட சேர்த்து வறுக்க போகிறேன். மணத்தக்காளி இது புல், இதில் தக்காளி கண்டு வருது, அதை பிடுங்கி போடாமல் நிறைய தேவையில்லை. வாய்ப்புண் வயிற்றுப்புண் நல்ல முள்ளாண்டி இருக்குது பார்த்திங்களா. 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, இதை அப்படியே தட்டி வச்சுக்கொள்ளுவோம். ஓகே, இதை சேர்த்து ஒரு கருவாப்பட்டையே சும்மாயும் போடலாம், ஒரு தட்டியும் போட்டுக்கொள்ளலாம். எல்லாத்தையும் சுறா வரை செய்கிறதுக்கு ஒரு சின்ன சட்டி எடுத்து அதுக்குள்ளே கொஞ்சம் நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் கொதித்த உடனே கொஞ்சம் கடுகு, ஒரு அரை தேக்கரண்டி கடுகு, அரை தேக்கரண்டி சீரகம், அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம், ஒரு மேசக்கரண்டி கடலைப்பருப்பு. ஆனால் நான் போடுறது சின்ன கரண்டி, ஆனால் ஒரு மேசக்கரண்டி கடலைப்பருப்பு, ஒரு 3 மிளகாய், காஞ்ச மிளகாய் நுள்ளிட்டு போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம், வதங்க விடுவோம். அதோட நான் தட்டி வச்சுருந்த ஏலக்காய், கிராம்பு, கருவா ஒரு கொஞ்சம் அந்த வாசத்துக்காண்டி ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கு பிறகு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன். பெரிய வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குவோம். வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வார வரைக்கும் வதக்கி எடுக்கணும். ஓகே, ஒரு 3 நிமிஷம் வதங்கின பிறகு இதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து அந்த சுறாவுக்குள்ளே உப்பு கொஞ்சம் போட்டு தான் அவிச்சேன் நான். இப்போ நான் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் போடுறேன். நாங்கள் பார்த்து போடணும். எப்பயுமே உப்பு, புளி, தூள் இந்த 3ம் கரெக்டாக இருந்ததுன்னு சொன்னால் சமையல் நல்லா இருக்கும். உப்பு கூடினாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. அடுத்ததாய் கருவேப்பிலை. இது என்னோட மரத்தில் இருந்த கருவேப்பிலையை வெட்டி நான் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருக்கிறேன். எனக்கு அப்பப்போ தேவைப்படைக்கல நான் எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன். நான் சமைச்சே இந்த கம்பியை நெளிச்சு போட்டேன்னுட்டா பாருங்க, இந்த சட்டியை வச்சோடனே ஆடுது. என்னடா அவ்வளோ சமையல் சமைச்சிட்டேன். இப்போ நான் கொஞ்சம் மணத்தக்காளி கீரை என்னோடய தோட்டத்தில் பிடிங்கினான், அதையும் இந்த சுறா வரையோடு சேர்க்க போகிறேன். இப்போ இந்த நான் பிடிங்கின மணத்தக்காளி கீரை நல்ல பிஞ்சாக இருக்குது, அதை நான் இந்த சுறாவோட சேர்த்து வறுக்க போகிறேன். நீங்களும் உங்களுக்கு கிடைக்கிற நேரம் இப்படி தனியாக கீரையை தான் சாப்பிடணும் இல்லை, தனியாக மீனை தான் சாப்பிடணும் இல்லை, உங்களுக்கு என்ன எல்லாம் கிடைக்குதோ அதை வச்சு உங்களுக்கு விரும்பின மாதிரி சமைச்சு சாப்பிடலாம். ஓகே, இப்போ இது வதங்கின உடனே உப்பு போட்டுட்டோம். இதுக்கு தூள் எதுவும் தேவையில்லை, பார்த்துட்டு போடுவோம். கடைசியாக இந்த மணத்தக்காளி கீரையை சேர்க்கிறேன். இது வந்து உள்ளியை வந்து லைட்டாக நசிச்சிட்டு அதை சேர்க்கிறேன். நெருப்பை கூட்டி விட்டு வதக்கிக்கொண்டே அடுத்து வச்சிருந்த சுறா மீன், இப்போ நாங்கள் பிச்சு வச்சுருந்த சுறா மீன்
இதுக்குள்ளே சேர்க்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த வரையில் இருந்து வார அந்த மீன் அவிஞ்ச மனம் வந்து எங்களோட வீட்டில் எனக்கு ஓகே, கவினுக்கு பிடிக்காது அந்த மனம் வந்து. அதனால தான் நான் கருவா, கராம்பு, ஏலக்காயை ஒரு வித்தியாசமான வாசத்தை கொடுக்குறதுக்காண்டி விரும்பி சாப்பிடணுமன்றதுக்காண்டி அதை சேர்த்துருக்குறேன். அந்த மீன்ட அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த பேட் ஸ்மெல் அடிச்சுதுண்டா அதை சாப்பிட இல்லாது. அது எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் அதற்காக அந்த நாங்கள் வந்து உள்ளி, சீரகம் இதுகளை சேர்க்கைக்குள்ள அது இந்த வாசம் வந்து நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும். இதோட சேர்த்து கொஞ்சம் மிளகு தூள், பச்சை மிளகாய், செத்தல் மிளகாய் போட்டதால் நான் தூள் எதுவும் போடையில் ஒரு தேக்கரண்டி மிளகு தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இன்னொரு நல்ல ஒரு வாசம் வருது. இப்போ வார வாசம் வந்து சாப்பிடணும் போல் தூண்டுது. உப்பு தூள் எல்லாம் அப்படி இருக்குதுன்னு பார்த்தால் காணாட்டிக்கு நாங்கள் இப்பயே சேர்த்துக்கொள்ளலாம். சமைக்க கண்டிப்பாக உப்பு தூளெல்லாம் பார்க்கணும். பார்க்காம சமைச்சு இறக்கி வச்சா வீட்டில் கூட சண்டை வந்துடும். நான் எப்பயுமே சமைக்க சாப்பிட்டு பார்த்து தான் சமைப்பேன். நைஸ், வெரி குட். இதை வச்சே கட்லட் செய்யலாம், ஃபிஷ் பன் செய்யலாம், ஃபிஷ் ரோல் செய்யலாம். நிறைய ஐடியா இருக்குது. இன்றைக்கி சாப்பிட்டு மிச்சம் வந்ததுன்னு சொன்னால் நான் ஃபிஷ் ரோல் செய்ய போகிறேன். சுறா புட்டு ரெடி. இப்போ நாங்கள் இறக்கி வைக்கலாம். திரளி மீன் சமைக்கிறதுக்கு திரளி மீன் குழம்பு வைக்க போகிறேன். எவ்வளோ காலத்துக்கு பிறகு, கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் திரளி மீன் சாப்பிட்டு 30 வருஷம் இருக்கும். எங்களோட வீட்டில் இருக்கேக்கெலாம் நான் சாப்பிட்டதுக்கு அப்பா வேண்டி கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட்டதுக்கு பிறகு இன்றைக்கு தான் சமைக்க போகிறேன், சாப்பிட போகிறேன். குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் நிறையவே, கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் கொதிச்ச உடனே எதுக்கில்லை எப்பயுமே போடுற மாதிரி கடுகு, ஒரு அரை தேக்கரண்டி கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம், 3 காஞ்ச மிளகாய். அவங்க எல்லாம் வடிக்கட்டும். பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து சின்ன சின்ன கட் பண்ணி குழம்புக்கு சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினா பிறகு இதுக்குள்ளே கொஞ்சம் வெந்தயம் ஒரு தேக்கரண்டி வெந்தயம். மீன் குழம்புக்கும் சரி மற்ற கறிகளுக்கு வெந்தயம் கண்டிப்பாக தேவை. வெந்தயத்தை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குவோம். இது வந்து ஒரு தேக்கரண்டி இந்த அளவில் இஞ்சியும் உள்ளியும் அரைச்ச பேஸ்ட். நிறைய பேர் மீன் குழம்புக்கு போடுறதில்லை, ஆனால் நான் போடுவேன். அது இஞ்சியும் உள்ளியும் அரைச்ச பேஸ்ட் போடைக்க இன்னும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வாசம் கொடுக்கும், ஃப்ளேவரும் கொடுக்கும். எங்களோட நாட்டில் நிறைய பேர் போடுறதில்லை, ஆனால் நீங்கள் போட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி. மீன் குழம்பு வந்து வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இந்த இஞ்சியும் உள்ளியும் வந்து இப்படி நான் போட்டால் கண்டிப்பாக சட்டியில் ஒட்டி கொள்ளும், பரவாயில்லை. இப்போ நாங்கள் மற்ற பொருட்களை போடைக்க அது எடுபட்டுடும். இப்போ இஞ்சி உள்ளி வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கிட்டது. இப்போ 2 பெரிய தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். இந்த மீன் குழம்புக்கு கண்டிப்பாக ஒரு 4 தக்காளி பழம் வேணும். என்கிட்ட 2 தான் இருக்குது. அதனால் நான் இந்த 2 தக்காளி பழத்தையும் போட்டுட்டு மிச்சத்துக்கு தக்காளி பழம் டின் எடுத்துருக்குறேன். இது ஆல்ரெடி எப்போயுமே என்னோடய ஸ்டாக்கில் இருக்கும். இப்போ தக்காளி பழம் 2 தான் இருக்குது. அதனால் இதுலேயும் கொஞ்சத்தை போட்டேன்னு சொன்னால் குழம்பு நல்லா இருக்கும். இந்த மீன் குழம்புக்கு பால் விடாமல் கூட இப்படி வைக்கலாம், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா தக்காளி வதங்கட்டும். அதோட இந்த தக்காளி பழ டின்னிலேருந்து கொஞ்சம் தக்காளி பழம், இந்த தக்காளி பழ டின்னிலேருந்து எடுத்து போடைக்குள்ள ஒரு நல்ல ஒரு கலர் வரும், குழம்பு நல்லா இருக்கும். இதுலேருந்து ஒரு 2 தக்காளி பழத்தின் அளவு போட்டுருங்க. காட்டுங்க தம்பி.
சு சி சு நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்க விடணும். நல்லா நெருப்பை கூட்டி விட்டால் தான் தக்காளி வந்து கெதியாக வதங்கும். இதுக்கெல்லாம் மஞ்சத்தூள், உப்புத்தூள், மிளகாய்த்தூள் எதுவும் போடையில்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி மீனுக்கு பிரட்டி வச்சோம். நாங்கள் சமைக்கும் போது நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோம்ன்றதை கவனமாக பார்த்து செய்யணும். அப்போ தான் நல்லா வரும். இல்லைன்னு சொன்னால் இதுக்கு உப்பு போட்டு அதுக்கு உப்பு போட்டிருந்தா குழம்பு சரியாக போயிடும். இப்போ கடலுக்கு தான் கொட்டையை ஊற்றணும், உப்போட உப்பு சேர்ந்து போகிறதுக்கு. அதனால் இப்போ நான் உப்பு எதுவும் சேர்க்கலை. நார்மலாக தாளிக்கைக்கு உப்பு சேர்ப்பேன், மஞ்சள் தூள் சேர்ப்பேன். நான் சேர்க்கலை. ஆல்ரெடி நாங்கள் அதில் போட்டுட்டோம். வேணுமென்று சொன்னால் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடலாம், தேவையில்லை. ஏன்னா அதில் ஒரு கரண்டி மஞ்சள் தூள் போட்டிருக்கிறோம். இப்போ நான் மீன் பொரிக்கிறதுக்கு சுறா வர ரெடி ஆகிட்டுது, மீன் குழம்பு ரெடி ஆகுது. அடுத்தது மீன் பொரியலுக்கு சட்டி வச்சுருக்கேன். மீன் பொரியல், இறால் பொரியல் பொரிக்கிறதுக்கு சட்டி வச்சாச்சு. ஆனால் அந்த கடல் உணவு சமைக்கிறது சரியான ஈஸி, ஆனால் க்ளீன் பண்ணுறது கஷ்டம். தக்காளி நல்லா வதங்கி விட்டது. தக்காளி வதங்கட்டும். இப்போ நான் மீன் பொரிக்க போகிறேன். மீன் பொரிக்கிறதுக்கு தக்காளி வதங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் மற்ற அடுப்பில் நான் மீன் பொரிக்க போகிறேன். மீன் பொரிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பொரியலுக்கு என்ன பாவிப்பீங்களோ அந்த எண்ணெய் பாவிக்கலாம். நான் கூடுதலாக மீன் பொரியலாக இருந்தானே, இறால் பொரியலாக இருந்தானே, உருளைக்கிழங்கு பொரியலாக இருந்தானே நல்லெண்ணெய் தான் சேர்ப்பேன். இப்போ இந்த நல்லெண்ணெய்க்கெல்லாம் கொஞ்சமாக தான் விட போகிறேன். அப்புறம் அதுக்குள்ளேயே இறாலை போட்டு பிரட்டி, வெங்காயம் இறாலையும் போட்டு பிரட்டி பொரிக்க போகிறேன். ஓகே, என்ன சூடாகட்டும். அதுவரையும் தக்காளியை பார்க்கலாம். மீன் குழம்பு தக்காளி. இப்போ நாங்கள் பிரட்டி வச்சிருந்த மீனை பொரிக்க போடலாம். டைம் எடுத்து மீன் பொரியட்டும். ஒரு சின்ன தேசிக்காள புளி எடுத்து ஊற வச்சினான், அதை நல்லா பிணைஞ்சிட்டு இப்போ இந்த மீன் குழம்புக்கு சேர்க்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கொள்ளணும். இப்போ நான் எடுத்த புளியின் அளவு எனக்கு தெரியும், அதனால் வடிவாக கரைச்சி நல்லா கரைச்சி விடணும். உங்களுக்கு புளியின் அளவு தெரியலைன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பார்க்கணும். குழம்பில் கொஞ்சத்தை விட்டு கொதிக்க விட்டு மீனெல்லாம் போட்டு பிறகு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து புளி காணாட்டிக்கு பிறகு சேர்த்துக்கொள்ளலாம். ஒரே அடியாக உப்பையும் புளியையும் தூளையும் போட்டுடக்கூடாது. அப்போ நீங்கள் பழகி கொள்ள மாட்டீங்க. கவின், உனக்கு தான் மெயினாக சொல்கிறேன் நான். எஸ் எஸ் அப்படி சொல்லுங்க. அப்போ குட் பாய். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து கொதிக்க வைக்கும். தண்ணி அது ஓகே. தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு ஒருக்கா கொதிக்க விடுவோம். மீன் பொரிஞ்சால்தான், அந்த கீழ்ப்பக்கம் பொரிஞ்சால் தான் திருப்பலாம். நீங்கள் ட்ரை பண்ணி எடுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஞ்சு போயிடும். இப்போ ஈஸியாக வந்ததுன்னு சொன்னால் எடுக்கலாம், இல்லைன்னு சொன்னால் எடுக்கக்கூடாது. அது கொஞ்சம் நேரம் கீழே பொரிஞ்சிட்டுன்னா தானாக விட்டு கொடுக்கும். இப்போ மீன் பொரிக்கும் போது நிறைய எண்ணெய் விட்டு தான் பொரிக்கணுமென்று இல்லை. இப்படி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கூட நீங்கள் நல்லா பிரட்டி பொரிக்கலாம். அதாவது ஒரு தோசை கல்லில் கூட நீங்கள் மீனை பொரிக்கலாம். இப்படியே பிரட்டி என்னென்னு சொன்னால் இந்த நல்லெண்ணெயை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்குறேன். ஓகே, இப்போ நீ மீன் குழம்புக்கு வச்சுட்டு மீன் குழம்பில் மீனை சேர்க்க போகிறேன். எஸ்,
மீன் குழம்பு வைக்க எப்பையும் வாய் அகண்ட அகலமான பெரிய பாத்திரமாக இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக மீனை பிக்காமல் சமைக்க முடியும். இந்த உப்புத்தூள் எல்லாத்தையும் வலித்து குழம்புக்குள்ள சேர்த்து கொதிக்க விடுவோம். நல்லா நெருப்பை கூட்டி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம் முதல்ல. இதுக்கு தான் பார்ப்போம் எப்படி என்ன தேவையானதை. இப்போ குழம்பு அப்படியே மூடியை போட்டு விடுவோம். மீனை 2 பக்கம் பிரட்டி பொரிய விட்டுட்டு எடுத்தால் மீன் பொரிய. இப்படியே எல்லா மீனையும் பொரிச்செடுக்கிறேன். கொஞ்சம் உள்ளி வந்து அப்படியே முழுசாக போட்டு விடுறேன். அப்படியே கொதிக்கட்டும். குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உப்பு புளி தூள் எல்லாம் பார்க்கணும். இன்றைக்கி மீன் குழம்புக்கு தேங்காய் பால் எதுவும் சேர்க்க போகிறதில்லை. எப்படி இருக்குதுன்னு வேறு கலர் எல்லாம். கூடுதலாக நான் வீட்டில் எப்பயுமே பாலும் இருந்துட்டு தான் தேங்காய் பால் சேர்ப்பேன். மற்றபடி நான் தேங்காய் பால் சேர்க்கிறதில்ல. இந்த மாதிரி தான் குழம்பு வைப்பேன். ஆனால் நல்லா வத்த வச்சு இறக்கினா சூப்பரான மீன் குழம்பு. கையில் எடுத்து உப்பு புளி பார்ப்போம். கொஞ்சம் உப்பு போடலாம். தூள் எல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் ரைட். இது வஞ்சிர வவ்வாலு மீன். ஏன்னா தம்பி ஓகே, மீன் குழம்பு ரெடி. எஸ், மீன் குழம்பு ரெடி ஆகிட்டது. நான் இந்த வதக்கின எண்ணெயிலேயே இது மேலே படர்ந்து வந்துட்டு குழம்பு நல்லா இருக்குது. பார்க்கவே கரண்டியில் எடுக்க பார்க்க தெரியுது. ஓகே அப்பா நாங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு எல்லாம் காணுவோம். குட். ஓகே, அப்படியே மீனை பிரட்டிட்டு கடைசியாய் உங்களுக்கு விருப்பப்பட்டா கொஞ்சம் கொத்தமல்லியில், எனக்கு பிடிக்கும் அதனால் நான் கொத்தமல்லியில் போட்டிருக்கிறேன். இந்த மீன் குழம்புக்கு இஞ்சி உள்ளி மிளகு, அதாவது மிளகு சீரகம் இடித்து போட தேவையில்லை. ஏன்னா நான் நிறைய இஞ்சி போட்டிருக்கிறேன். இஞ்சியும் உள்ளியும் அரைச்சது போட்டிருக்கேன். அதோட தனியாக உள்ளி போட்டிருக்கிறேன். இப்படியும் கூட நீங்கள் மீன் குழம்பு வைக்கலாம். ஒரு நாளைக்கு இப்படி கூட செய்து சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ குழம்பு வைக்கிறேன். நிப்பாட்டிட்டு மீன் பொரிச்ச எண்ணெயிலேயே நான் பிறகு இந்த இறால், இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம் அந்த பெரிய இறாலை 2 பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு, ஒன்றுமில்லை உப்புத்தூள் மிளகாத்தூள் என்ன மீனுக்கு சேர்த்தனோ அதே மாதிரியே இறாலுக்கு போட்டு அந்த கொஞ்சம் எண்ணெயில் நல்லா பிரட்டி பொரிச்சிருக்கிறேன். இப்போ நல்லா பிரண்டுட்டுது. நல்லா பிரண்டு நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. அந்த வெங்காயம் நல்லா பெரிஞ்சாலே தெரியும் இறால் பொரிஞ்சிட்டு வந்து காணும். இவ்வளவு இப்போ நிப்பாட்டிட்டு இறால் பொரியல் ரெடி. சோறு ரெடி ஆகிட்டுது. வடிக்க போகிறேன்.
பாஸ்மதி ரைஸ் சோறு. சோறு வந்து எப்பயுமே நான் வடிப்பேன். சோறு இது வந்து சுறா வறுத்துருக்கிறேன். இந்த சுறா வரைக்கில் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் தேங்காய் பூ போட்டு வறுக்கலாம். எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை தேங்காய் பூ போட்டு வறுக்கிறதுக்கு. அதனாலேயே திரளி மீன் குழம்பு. இறால் பொரியல். இறால், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு பொரித்த பொரியல். ஒரு கலர்ஃபுல் சம்பல் போட்டிருக்கிறேன். கேரட், வெங்காயம், பீட்ரூட் மெயின், கொத்தமல்லியில் மிளகு, சீரகம், புளி சேர்த்து ஒரு கேரட் பீட்ரூட் சம்பல். அடுத்தது வஞ்சுர மீன், அரக்குழா மீன் பொரியல். எப்படி இருக்குது? அப்போ சாப்பிடு சொல்லுங்க அப்படி இருக்குதுன்னு. மீனாக கிடக்குது. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது? இந்த இதில் இறால் என்ன சுறா வரையில் சாப்பிடுங்க. குழம்பு நல்லா இருக்கா? அது நல்லா இருக்குது. வளமையாக இருக்கிற மாதிரி நல்லா தான் இருக்குது. இல்லை, அவங்களோட ஃப்ரெஷ் மீனில் சமைச்சிருக்கிறது வித்தியாசம் இருக்குது. ஆனால் இப்போ நான் அந்த வித்தியாசம் சொல்லலை. இந்த மீன் வந்து இலங்கையிலேருந்து வந்திருக்குது. அதுவும் வந்து ஐஸ் போட்டு வராமல் அந்த நாங்கள் உடனே போய் கடற்கரையிலையோ சந்தையிலையோ வேண்டி கொண்டு வந்து அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன். அதுவும் திரளி மீன். நான் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு பிறகு இந்த மீனை சமைச்சிருக்கிறேன். நீங்களும் சாப்பிடல, நான் சமைக்காட்டி. நீங்கள் கம்பெனியோட பேர் அப்ரா ஃபிஷ் மங்க், அவங்களோட பிராண்டில் இருக்குது. வாழ்த்துக்கள். நல்லா இருக்குங்கள். நல்லா இருக்குது. அந்த சமைக்கும் போதே ஒரு ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சமைக்கிற நீங்கள் ஒரு சந்தோஷமாக சமைச்சாதான் உங்களுக்கு அந்த சாப்பாடு நல்லா வரும். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது. சப்போஸ் மீன் பழுதாக போச்சேன்னு சொன்னால் அதை சமைக்கவே உங்களுக்கு என்ன நான் காசை கொடுத்து வேண்டிட்டு சமைப்பீங்கள். ஆனால் அது சாப்பிட்றதுக்கும் பிடிக்காது, சமைக்கிறதுக்கும் பிடிக்காது. இடையில உங்களோட மனசு குழம்பி போயிடும். ஆனால் ஒரு நல்ல ஒரு பொருளை பார்க்க நல்ல மாதிரி சமைக்கணுமெண்டு எங்களுக்கும் தோணும். இல்லை, புதுசாக வர வியாபாரங்களுக்கு எல்லாரும் வந்து ஊக்குவிக்கணும். அவைய டைம் வேண்டி சாப்பிடணும். கிட்ட ஐடியா. அவைகளுக்கும் ஹெல்ப் பண்ணணும். அவையிலும் முன்னேறணும். அதோட தரமான மீன் வகைகள் கொடுத்துருக்கணும். பார்க்கவே தெரியுது. நீங்களும் இந்த மாதிரி வேண்டி சாப்பிடணுமென்று சொன்னால் நான் அவங்களோட பேர் விபரம் எல்லாம் உங்களுக்கு அவங்களோட லிஸ்ட் இருக்குது. உங்களுக்கு என்ன மீன் எல்லாம் வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வேண்டி சாப்பிடலாம். பாபுக்கு போடலாம், கூழ் வைக்கலாம், பொரிக்கலாம், சமைக்கலாம், குழம்பு வைக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த சீ ஃபுட்டு, அதாவது கடல் உணவுகள் நீங்கள் வேண்டி சமைச்சு சாப்பிடலாம். சூப்பராக சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்கோ. நன்றி, வணக்கம். நன்றி அப்ரா. மீண்டும் அப்ராவுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். உங்களோட பிஸ்னஸ் மேலும் மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள். மனமார்ந்த நன்றி. வணக்கம். இங்கே வா அங்கே வாங்க. Kitty baby. நீங்க பாடுங்க முத்தாய்.